ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஓகே சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய வடகிழக்கு பருவமழை நம்முடைய வானிலை ஆய்வு மையம் வந்து தொடங்கிட்டதா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க. அதன்படி நம்மளுக்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து வங்கக்கடல்ல உருவாகி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்களுக்கான மழை அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து நம்மளுக்கு வந்து நேற்று ப்ரிடிக்ஷன் கொடுத்தாங்க. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று காலையில் டெல்டா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அண்ட் சென்னை ஒட்டி இருக்கிற திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர்களோடு ஒரு காணொலி மூலியமா ஆய்வு நடத்தி என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும், ஒவ்வொரு துறையையும் எப்படி ஒருங்கிணைச்சு நடத்தணும் அப்படிங்கிற அனைத்து அறிவுரைகளையும் நம்மளுக்கு கூறினாங்க. அதன்படி நம்ம மாவட்டத்தில் நேத்துல இருந்து எல்லா டீம்ஸுமே ஆக்டிவா வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்காங்க. நேற்றைய பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நைட்டு வந்து 2 இடங்கள்ல வந்து 100 mm-க்கும் அதிகமாக 100 மில்லிமீட்டருக்கு அதிகமாக ஊத்துக்கோட்டை மற்றும் ஆவடி இந்த 2 பகுதிகளில் வந்து 100 மில்லிமீட்டருக்கு அதிகமாக நமக்கு வந்து மழை பெஞ்சுது. மற்ற இடங்களில் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 60 to 70 mm. ஸோ ஓவராலாக மாவட்டத்தோட சராசரி வந்து 7.5 சென்டிமீட்டர், அதாவது 7.5 சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு நேற்று பதிவாயிருக்கு. இதுதான் நம்மளோட ஆவரேஜ் ஓவராலாக. இதில் ஒவ்வொரு இடங்கள்லையும் வேரியாச்சு. இதில் வந்து நம்மளோட மொத்தம் வந்து நம்ம வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு 47 இடங்களை வந்து மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுற பகுதி அப்படின்ட்டு வரையறுத்து வச்சிருந்தோம். அந்த 47 பகுதிகளுக்கும் தனியாக ஒரு அலுவலர்களை நியமித்து அந்த அலுவலர்கள் மூலியமா அனைத்து துறையும் நம்ம ஒருங்கிணைச்சு அந்த நடவடிக்கைகளை நம்ம மேற்கொண்டதுனால அந்த பகுதிகளில் அதிகமாக இப்போ எந்த தண்ணியும் தேங்கலை. 1-2 இடங்கள்ல வந்து 1 அடி 1/2 அடி அந்த மாதிரி இருக்கிற தண்ணிகளையும் விரைவில் இப்போ வந்து நம்ம மோட்டார்கள் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணி அங்கே வந்து நம்ம அலுவலர்கள் எல்லாருமே களத்தில் இருக்கிறாங்க. அவங்க அந்த பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 4480 தன்னார்வலர்கள் மூலியமா நம்ம வந்து அந்தந்த பகுதிகளில் நம்ம கண்டறிஞ்சு அவங்கள அந்தந்த பகுதிகளில் நம்ம வந்து முதல் முறையா இந்த வருடம் ட்ரைனிங் கொடுத்து ஸ்டேஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு இடத்துல இருக்கிறப்ப அவங்க லோக்கல்ல அதே இடங்கள்ல அவங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம், அதே இடங்கள்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இமிடியேட் ரெஸ்பான்ஸ் அவங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்ன்னு சொல்ற இந்த தன்னார்வலர்கள் மூலியமா நம்ம வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்தந்த இடங்கள்ல ஸ்டேஷன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஆப்தமித்ரா அப்படின்ற ஒரு தன்னார்வலர்கள் நம்ம ஒன்றிய அரசு மூலியமா ஒரு 500 நபர்களை ட்ரெயின் பண்ணி அவங்களையும் நம்ம வந்து அந்தந்த பகுதிகளில் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி காவல்துறையில இருக்கிற நம்ம எஸ்டிஆர்எஃப் டீம், ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம், அவங்களும் நம்ம ஆவடி காவல் ஆணையர் மற்றும் நம்முடைய திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவங்க வந்து முக்கியமான இடங்களில் ஸ்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பேரிடர் மேலாண்மைக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து சென்னையிலேருந்து வந்து அதுவும் திருப்பாலைவனத்தில் ஒரு தனி கம்பெனி அதுவும் ஸ்டேஷன் ஆகி எதாவது எமர்ஜென்சினா அவங்களும் போகிறதுக்கான இமிடியேட்டாக கால் பண்ணால் உடனே போகிற அளவுக்கான ரெடினஸில் அவங்க இருக்கிறாங்க. அது போக நம்மளுக்கு வந்து ஒரு புயல் பாதுகாப்பு மையங்கள் அப்படின்னு ஒரு 5 பெர்மனன்ட் ஷெல்டர்ஸ் வந்து நம்ம வந்து 3 இடங்கள்ல மோஸ்ட்லி மீஞ்சூர், பொன்னேரி மற்றும் கும்மிடிப்பூண்டி ஆகிய 2 தாலுக்கால நம்ம கட்டி அந்த இடங்களுக்கான அடிப்படை வசதிகளை நம்ம பார்த்து அங்கே ஏதாவது மக்களுக்கு தேவையான ரொம்ப அதிகமாக தண்ணி வந்துச்சுன்னா அந்த இடங்கள்ல அவங்கள நம்ம தங்க வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், டாய்லெட்ஸ், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரி அவங்களுக்கு உணவு சமைக்கிறதுக்காக நம்ம கூட்டுறவுத்துறை மூலியமா அவங்களுக்கு தேவையான ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு பால் மற்றும் பிரெட் இந்த மாதிரி பொருட்கள் தேவைன்னா அதையும் நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஆவின்ல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா டெய்லி பால் விட 90 டேஸ்க்கு கெடாம இருக்கிறதுக்கான அந்த டெட்ரா பேக் இருக்கு. அந்த பேக் வந்து நம்ம சேலம்ல இருந்து நம்ம ஜிஎம் ஆவின் அரேஞ்ச் பண்ணி அதையும் நம்ம வந்து சஃபிஷியண்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு எக்ஸிஜென்சியா ஒரு 3-4 டேஸ் கண்டினியூஸா மழை இருக்கும்போது டெய்லி வர பால் வந்து ஒருவேளை கம்மியாச்சு அப்படின்னா இந்த டெட்ரா பேக் நம்மளுக்கு உதவும். அதையும் நம்ம அந்தந்த ஃப்ளட் ரிலீஃப் ஷெல்டர்ஸ் அண்ட் அதர் பிளேசஸ்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த வருஷம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது என்னன்னா ஒரு 130 கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் வந்து நம்ம மாவட்டம் முழுவதும் கடந்த 10-15 வருடங்களா தூர்வாராத எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த தடவை சமூக பொறுப்பு நிதி மற்றும் நம்முடைய கம்பெனிஸோட உதவியோட நம்ம ஒரு 130 கிலோமீட்டர் எடுத்து அதில் ஒரு 95 கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் நம்ம தூர் வாரிட்டோம். இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் வந்து இன்னும் ஒரு 2 வாரங்களுக்குள்ள அதையும் முழுமையா தூர் வாரதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு விடிவு அந்த இடங்கள்ல இருக்கும். நம்ம இப்பவே விவசாய குறைதீர் கூட்டத்திலேயே அந்த
இந்த முயற்சியை வந்து நிறைய விவசாயிகள் நம்மளுக்கு வரவேற்றாங்க. ஓவராலா லாஸ்ட் இயரை விட மிட்டிகேஷன் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம கட்டுப்பாட்டறை இந்த வருடம் வந்து நமக்கு புதுசா வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டறை வந்து புனரமைச்சு அந்த கட்டுப்பாட்டு அறையில அனைத்து துறை அலுவலர்களும் இருக்கிற மாதிரி நம்ம என்ஷூர் பண்றோம். அங்க வர இப்போ தொலைக்காட்சிகள்ல ஊடகங்கள்ல வர செய்திகளை உடனே அட்டன் பண்ணி அதுல மேஜர் செய்திகள் வந்துச்சுன்னா அதை மக்களுக்கான அந்த செய்திகளை உடனே அட்டன் பண்ணி அதுக்கான நடவடிக்கைகள் அதுக்கான தீர்வுகளை நம்ம உடனே கண்டறியறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி அங்க 1077 நம்முடைய மாநில கட்டுப்பாட்டு அறையோட எண் 1077. அதே மாதிரி நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கட்டுப்பாட்டு அறை ஓட எண் நம்முடைய எண் அப்புறம் நம்முடைய வாட்ஸ்அப் இந்த 4மே வேரியஸ் லைன்ஸ் கொடுத்து அதை வந்து 24x7 நம்முடைய அலுவலர்கள் அங்க இருந்து வர கம்ப்ளைண்ட்ஸை ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை அந்தந்த சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அனுப்பி அவங்களுக்கு அதுல தீர்வு காண்றதுக்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வந்து 4 நீர்த்தேக்கங்கள், சென்னையோட நீர் ஆதாரமா இருக்கிற 4 நீர்த்தேக்கங்கள் நம்ம மாவட்டத்துல இருக்கு. பூண்டி, சோழவரம், ரெட்டில்ஸ் அண்டு கண்ணன் கோட்டை தேர்வாய் கண்டிகை. இதுல வந்து பூண்டி வந்து ஒரு 35 அடியில 33 அடிய வந்து ஆல்மோஸ்ட் நெருங்கி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில வந்து அங்க நம்மளுக்கு ஆந்திரால பெய்யற மழை நம்ம பெய்யற மழைனால நம்மளுக்கு அதிகமான வரத்து இருக்கிறதுனால ஒரு 2900 கன அடி வந்து நம்மளுக்கு வந்து ஆஸ் ஆஃப் நவ் வந்துட்டு இருக்கு. அதனால இப்போ வந்து என்ன நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரெயின்ஸ் இன்னும் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல 25, 26 பிளஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்லயும் அதிகமா இருக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இப்பவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எம்டி பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு கனமழை பெய்யும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு ஆஸ் ஆஃப் நவ் நம்ம ஒரு 4500 கன அடி வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்க அனைவரும் அதையும் படம் பிடிச்சிருப்பீங்க. ஸோ அதுவும் ரொட்டீனா பண்ணிட்டு அதையும் நம்ம அந்தந்த கரையில இருக்கிற மக்களுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா யாரும் வந்து எந்த ஆபத்தான செயல்களையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான சொல்லியிருக்கேன். என்னோட வேண்டுகோள் என்னன்னா, அந்த பூண்டி அணையில வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்றப்போ கூட நிறைய பேர் வந்து மக்கள் அதை பார்த்து அதை செல்ஃபி எடுக்கிறது, உள்ள எட்டி பார்க்கறது, குழந்தைகளை கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் பண்றதை பார்க்குறோம். அது தயவு செஞ்சு பெற்றோர்களோ குழந்தைகளோ அந்த விஷயங்கள் செய்ய வேண்டாம். பெற்றோர்கள் யாரும் குழந்தைகளை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டாம். அது இப்போ வந்து அது வந்து ஒரு பார்க்கறதுக்கான இடம் இல்லை. கொஞ்சம் எல்லாரும் நம்ம வீட்டுல சேஃபா இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய பள்ளி கல்லூரிகள்லாம் நம்ம விடுமுறை அறிவிச்சதே எதுக்குன்னா எல்லாரும் தீபாவளி முடிச்சு அவங்க ஊருக்கு வருவாங்க. பிளஸ் அதே மாதிரி பள்ளிகளுக்கு செல்லும் சாலைகள்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும், வீட்லயே இருந்து சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ஹாலிடேல அவங்க எல்லாரும் வீட்டுல சேஃபா இருக்கணும். யாரும் வெளியில சென்று தேவையில்லாத ஆபத்துகளை வந்து நம்ம அணிஞ்சுக்க வேண்டாம். அது போக நம்முடைய மெடிக்கல் டீம், நம்முடைய 135 RRTன்னு சொல்லுவோம், ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் வந்து நம்முடைய 137 RRT வந்து நம்மளுக்கு வந்து இப்ப ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 75 ஃபீவர் கேம்ப்ஸ், பேசிக்கலா அந்த ஃபீவர் கேம்ப்ஸ் எப்படி நம்ம போட போறோம்னா, எங்கேயாவது ஒரு அடி அதுக்கு மேற்பட்ட தண்ணி இருந்துச்சுன்னா அந்த இடங்கள்ல நம்ம ஃபீவர் கேம்ப்ஸ் போட போறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடங்கள்ல ஃபீவர் மற்றும் டெங்கு தொடர்பான விஷயங்கள் வரலாம். அதே மாதிரி இந்த வாட்டர் பார்ன் டிசீசஸ் சொல்லுவோம், நம்முடைய வாட்டர் கண்டாமினேஷன்னால ஏதாவது டிசீஸ் வரலாம், இல்ல சேத்து புண் அந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். அது எல்லாத்தையுமே தடுக்கணுங்கிறதுக்காக அந்த இடங்கள்ல நம்ம வந்து மெடிக்கல் கேம்ப் போடுறோம். இன்னைக்கு ஒரு 75 இடங்கள்ல அந்த மெடிக்கல் கேம்ப்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து தேவையான இடங்கள்ல 50 HP மோட்டார்ஸ், அப்புறம் வந்து தேவையான இடங்கள்ல 30 HP 20 HP அந்த மாதிரி மோட்டார்கள், அப்புறம் மரம் அறுக்கும் தானியங்கி இயந்திரங்கள், அப்புறம் பொக்லைன், ஜேசிபி, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் அந்தந்த ஊராட்சி பகுதிகள், பேரூராட்சி, மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் அந்தந்த ஆணையர்கள் மூலியமாகவும் அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மூலியமாகவும் அதை எல்லாத்தையும் ஹையர் பண்ணி தேவையான இடங்கள்ல ஆல்ரெடி ஸ்டேஷன் பண்ணி இப்போ நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல இப்போ நம்ம பூந்தமல்லியெல்லாம் பார்த்தா யமுனா நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியால நம்மளுக்கு அதிகமா தண்ணி எப்பவுமே நிற்கும்னால ஃபர்ஸ்டே தண்ணி வந்ததுக்கு அப்புறம் பம்ப் பண்ணாம இப்பவே தண்ணி வர வர பம்ப் பண்ணிட்டா கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியாகும்னால இன்னைக்கு காலையிலேயே பம்ப் பண்ணிட்டோம். இன்னைக்கு அந்த ஏரியா வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வர கம்ப்ளைண்ட்ஸை உடனே வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஊடகங்கள்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரதையுமே இமிடியேட்டா அட்டன் பண்ணி அந்த சொல்யூஷனையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அலுவலர்களும் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ், இன்னைக்கு இதுக்கப்புறம் பெரிய ரெயின்ஸ் இருக்காது அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன், பட் வி ஆர் ஆல் இன் சேஃபர் சைட். எந்த ஒரு அலர்ட்டா இருந்துட்டு நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் பிக் ரெயின்ஸ் வரப்போவும்
நம்ம அதற்கான நடவடிக்கைகளை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில அவர்கள் அறிவுறுத்தின் பேர்ல நம்ம திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் எடுக்கும் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்போ நம்ம மாவட்டத்தில் எத்தனை பகுதி வந்து தாய்வான பகுதியாக கண்டறியப்பட்டிருக்கு, அந்த பகுதியில எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கு? நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு 160 இடங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி 130 இடங்கள் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அது வந்து எல்லாமே சேர்த்து அதுல ஒரு 47 பகுதிகள் மிகவும் அதிகமா வந்து நம்மளுக்கு வந்து தண்ணீர் தேங்குறதுக்கான பகுதிகள் எடுத்து அதுக்கு தான் நம்ம ஸ்டெப்ஸ் மோஸ்ட்லி எடுத்திருக்கோம். அது எல்லாமே மோஸ்ட்லி பூந்தமல்லி, ஆவடி, மீஞ்சூர், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி இந்த ஏரியாஸ்ல தான் அதிகமான பகுதிகள் வருது. அந்த பகுதிகளுக்கு ஒவ்வொரு 2-3 பகுதிகளுக்கு ஒரு தனி டெப்டி கலெக்டர் துணை ஆட்சியர் தலைமையிலேயே ஒரு டீம் போட்டு நம்ம வந்து பண்ணிட்டு